அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து வீடுகளில் உள் அலங்காரம் பண்ணுறது, அந்த பால் சீலிங் பண்ணுறது, உள்ள வந்து போர்டு அப்படிலாம் அந்த வீட்டை அழகுபடுத்துறது, உள் அலங்கார வேலைகளை பண்ணுற ஒருத்தரோட ஜாதகம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜாதகம் வந்து வந்துட்டு இருக்கு. லக்னம் தனுசு லக்னம், மீதி கிரக நிலைகளை வந்து கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடு அப்படின்னு வந்துட்டோம்னா சுக்கிரன் அங்கே வந்துடணும்ல, அதே மாதிரி வந்து அழகுபடுத்துறது சுக்கிரனும் சந்திரனும், அழகு நிலையம் பியூட்டி பார்லர் இந்த மாதிரி விஷயங்கள், அழகு நிலையம் பியூட்டி பார்லருக்கு வந்து சுக்கிரனும் சந்திரனும் நல்லா இருக்கணும்ல. இப்போ வீடு அப்படின்னு வரும்போது சுக்கிரன் அதிக, ஏன்னா வீடுனாலே சுக்கிரன் தானே, சுக்கிரன் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கணும், லக்ஸரியஸான வீடை கொடுக்கக்கூடியவரில். அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தனி சுக்கிரனா 4ஆம் இடத்துல திக்பலமாக உச்சம் அப்படிங்கிற ஸ்தான வலுவோடு உட்காந்துருக்காரு. ஓரளவு தேய்பிரை சஷ்டி திதியில் உள்ள சந்திரனோட அதியோகத்திலையும் அவர் வந்து இருக்கிறார், சுக்கிரன் தான் இருக்கிறாரு. அது ரீதியாக வந்து 10ஆம் வீட்டோடையும் தொடர்பு கொள்றாருல, லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றதுனால இந்த சுக்கிரனுடைய வீட்டின் உள்ள அலங்காரம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துடும். சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் வந்து இந்த தொழில் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த ஜாதகத்தை நான் மெயினாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை ஆரம்பித்த உடனே வந்து உங்களுக்கு வந்து பெரிய விசேஷமாக இல்லைங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனி 8ஆம் வீட்டில் அவருக்கு பிடிக்காத வீட்டில் உட்காந்துருக்காரு, சந்திரனோட வீட்டில் உட்காந்துருக்காரு, பகையில் சூரியனோட பார்வையில் இருக்கிறாரு, சந்திரனுடைய வீட்டில் சூரியனுடைய பார்வையில் இருக்கிறாரு. பெருசாக எந்த சுபர்களோட தொடர்பும் வந்து அவருக்கு இல்லை. ஒரே நேரத்தில் செவ்வாயோட பார்வை கூட கிட்டத்தட்ட 13 டிகிரி விலகின பார்வையாக இருக்குது இல்லை. அதே நேரத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 7 டிகிரி பார்ப்பாருங்க. சூரியன் வந்து 7 டிகிரி பார்ப்பாரு. சூரியனோட பார்வை பெற்ற சனி வந்து பெரிய விசேஷமாக வந்து இருக்காதுங்க. அங்கே கடுமையான எரிச்சல் மனநிலைமையோட தான் செயல்படுவார். அப்போ சனி பார்த்த இடங்களெல்லாம் கெடுப்பார், பார்க்குற கிரகங்களெல்லாம் கெடுப்பார். பார்க்குற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதே நேரத்தில் உச்ச சுக்கிரன் 10ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறதுனால 10ஆம் வீடா ஓரளவு அந்த ஆதிபத்தியம் தப்பிக்குது. ஏன்னா வந்து சனி பார்த்ததுக்கு நிவர்த்தியாக உச்ச சுக்கிரனோட பார்வை கிடைக்குது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டை பார்ப்பாரு. 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால தனம் வாக்கு குடும்பம் இந்த விஷயங்களை கெடுப்பார். அடுத்து வந்து 5ஆம் வீட்டை பார்ப்பாரு. குரு அமர்ந்து 5ஆம் வீட்டை பாதுகாக்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி அமர்ந்திருக்கிற 8ஆம் வீடு பாவத்துவமாக இருக்கும், அவர் பார்க்குற 2ஆம் வீடு பாவத்துவம். அந்த அடிப்படையில் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும். தனம் கெடும், வாக்கு கெடும், குடும்பம் கெடும். குடும்பம் கெடும்னாலே வந்து மனைவிட்ட பிரச்சனை வந்துடும்ல, மனைவி கூட கடுமையாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. தொழிலும் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது அப்படின்னாங்க. நான் கேட்டது வந்து என்னென்னா, தொழில் வந்து இவர் வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த தொழிலும் செஞ்சிடக்கூடாதுங்க. ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு காசு வாங்குற அமைப்பில் தான் இருக்கணும். ஏன்னா சனி திசை வந்து பெருசாக விசேஷம் இருக்காது. 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாவத்துவமாக சந்திரனுடைய வீட்டில் சூரியனோட பார்வையில் பாவத்துவமாக இருக்கிறதுனால அப்படி ஒன்று பெரிய நன்மைகள் செஞ்சிடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சனி திசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு. சனி 8ஆம் அதிபதி, சுக்கிரன் 6ஆம் அதிபதி. 8ஆம் வீட்டில் சனி வந்து 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு, சுக்கிரன் 6ஆம் அதிபதி. 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிற கிரகம் 6ஆம் அதிபதியோட தசை அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி திசையில் சூரிய புத்தி. சனி திசையில் சூரிய புத்திங்கச்சில சூரியன் வந்து சனியால் கடுமையான பாவத்துவத்தில் இருப்பார்ல, இது பாவத்துவ புத்தி அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து சனி திசையில் சந்திர புத்தி. சனி திசையில் சந்திர புத்தின்னு எடுக்கும்போது சனி 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறவர், சந்திரன் 8ஆம் அதிபதியாகவே வரக்கூடியவர். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த 6, 8 பாவத்துவங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பாவத்துவ தசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்கணுங்க. தொழிலெலாம் வந்து இவராக சொந்தமாக ஒரு பில்டிங் வாங்கி கட்டி அதில் லாபம் பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தக்கூடாது. இதே வீட்டு உள்ள அலங்காரம் பணிக்கே போக சொல்லுங்கள். அதில் கிடைக்கிற பணத்தை வந்து, அதாவது வேலையை செஞ்சு கொடுத்துட்டு பணத்தை கமிஷனாக வாங்குறோம்ல, அது மாதிரி பணத்தை உடனடியாக வாங்குற இந்த மாதிரி தொழில்கள் தான் செட் ஆகும். இதுலேயே இருக்க சொல்லுங்கள். நம்மளே வீடு கட்டி அதை விற்கலாம், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து செய்ய வேண்டாங்க. அதே மாதிரி குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் வந்து கொடுப்பாரு. இதை முன்னக்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு வாக்கு கொடுக்கறது, இன்னொருத்தங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொன்னது. இந்த ஜாதகத்தை நான் மெயினாக எடுத்ததுக்கு இன்னொரு ரீசன் வந்து சனி பார்த்த கிரகங்களை கெடுப்பாருன்னு சொன்னல. பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்த்து கெடுப்பார். அதே நேரத்தில் சூரியன், செவ்வாய், புதன் அந்த அடிப்படையில் அவரோட நெருக்கமான டிகிரி பார்வை சூரியனுக்கு விழும். புதனுக்கோ செவ்வாயை விட சூரியனுக்கு நெருக்கமான இது வந்து உழும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி திசை 2015 ஆரம்பிச்சதான். 2015 சனி திசை ஆரம்பித்த உடனே தாய் தகப்பன் 2 பேரை இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதாங்க சனியோட பார்வை, எரிச்சல் அடைந்த சனியோட பார்வை வந்து எந்த அளவுக்கு கொடூரமானது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.